இந்த புராணம் ஒரு உலகத்தை மட்டுமல்ல 14 வெவ்வேறு லோகங்களையும் விவரிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? கடவுள்கள், பேய்கள், ஆவிகள் மற்றும் மனிதர்கள் அனைவரும் யதார்த்தத்தின் வெவ்வேறு தளங்களில் இணைந்து வாழும் ஒரு பிரபஞ்சத்தை கற்பனை செய்து பாருங்கள். இவை 14 லோகங்கள் வாழ்க்கை, மறுவாழ்வு மற்றும் பிரபஞ்சத்தில் நமது இடத்தை பற்றி நமக்கு தெரிந்த அனைத்திற்கும் சவால் விடும். இந்த வீடியோவில் நாம் இந்த லோகங்களை ஆழமாக பார்ப்போமா? இவற்றில் சில நாம் நினைப்பதை விட நமக்கு நெருக்கமாக இருக்கலாம். மேலும் சில தொலைதூர நட்சத்திரங்களை விட தொலைவில் இருக்கலாம். பார்க்கலாம் வாருங்கள். இந்த புராணம் ஒரு கவர்ச்சிகரமான கருத்தை அறிமுகப்படுத்துகிறது. 14 லோகங்கள். இவை மெட்டாபிசிக்கல் மட்டுமல்ல, வாழ்க்கை, இறப்பு மற்றும் யதார்த்தத்தின் தன்மை பற்றிய ஆழமான கருத்துக்களையும் வெளிப்படுத்துகின்றன. பிரம்மாண்ட புராணத்திலும் பாகவத புராணத்திலும் இந்த 14 லோகங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. பூலோகம் வரை முதல் 7 உயர் லோகங்களே வியாஹர்திகள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் 7 கீழ் லோகங்கள் பாதாளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவைகளை ஒவ்வொன்றாக இங்கு பார்ப்போம். 1. சத்திய லோகம் அல்லது பிரம்மலோகம். மிக உயர்ந்த மற்றும் மிகவும் புனிதமான பகுதி படைப்பாளரான பிரம்மாவின் வீடு. இந்த லோகம் பெரும்பாலும் ஞானம் அடைபவர்களுக்கு இறுதி இலக்காக காணப்படுகிறது. இது உண்மையின் இடம் மற்றும் ஆன்மீக பரிணாம வளர்ச்சியின் உச்சத்தை குறிக்கிறது. 2. தபலோகம். கடுமையான துறவு மற்றும் தவம் ஆகியவற்றின் சாம்ராஜ்யம். இங்கு பெரும் முனிவர்களும் துறவிகளும் கடுமையான தியானத்தின் மூலம் விமோசனம் தேடும் தனிமையில் வாழ்கின்றனர். இது ஆன்ம சுத்திகரிப்புக்கான இடம். முனிவர்களும் கற்றறிந்த உயிர்களும் வசிக்கும் பகுதி. இவர்கள்தான் பிரபஞ்ச விஞ்ஞானிகள், பிரபஞ்ச அறிவில் தேர்ச்சி மற்றும் ஞானம் பெற்றவர்கள். இவை உலக கவனச்சிதறல்களுக்கு அப்பாற்பட்டவை. 4. மகர் லோகம். மனு போன்ற முனிவர்களுக்கும் மண்ணுலக ஆசைகளை கடந்தவர்களுக்குமான வீடு. இது உயர்நிலை யோகிகளுக்கும் ஞானம் மற்றும் தார்மீக நடத்தை மூலம் மனிதகுலத்தை உயர்த்த முயல்பவர்களுக்கும் ஒரு சாம்ராஜ்யம். 5. ஸ்வர்லோகம் அல்லது ஸ்வர்கலோகம். சொர்க்க மண்டலம் என்று அழைக்கப்படும் இங்குதான் இந்திரன் போன்ற தேவர்களும் வானவர்களும் ஆட்சி செய்கிறார்கள். இது மரணத்திற்கு பிறகு நல்லொழுக்கமுள்ள ஆன்மாக்களுக்கான இலக்கு. ஆனால் தற்காலிகமாக மட்டுமே இங்கு வாழ்க்கை நிலையற்றது. இது விசித்திரமாக இல்லையா? நாம் சொர்க்கத்தை நிரந்தரம் என்று நினைக்கிறோம், ஆனால் இந்த நம்பிக்கையில் சொர்க்கம் கூட தற்காலிகமே. 6. புவர் லோகம். பூமிக்கும் வானத்துக்கும் இடைப்பட்ட ஒரு லோகம். இது ஆவிகள் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிரினங்கள் சுற்றித் திரியும் இடமாகும். மேலும் இது பூமியில் நிறைவேறாத ஆசைகளுடன் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் சிக்கி கிடக்கும் இடமாகும். 7. பூலோகம் அல்லது பூமி. மனிதர்களும் பிற உயிரினங்களும் வாழும் நமது சொந்த பூமி. இது 7 உயர்ந்த லோகங்களில் மிக தாழ்ந்ததாக கருதப்படுகிறது. இங்கு ஆன்மா ஜட பொருள்கள் நிறைந்த உலகில் சிக்குகிறது. 8. அதல லோகம். பெரும் இன்பங்கள் மற்றும் மகிழ்ச்சியின் சாம்ராஜ்யம். ஆனால் இது கவர்வதாக இருந்தாலும் இங்குள்ள உயிரினங்கள் சிற்றின்ப இன்பத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. இது ஒரு எச்சரிக்கை. உடல் இன்பத்தை மட்டுமே தேடுவது உயர்ந்த ஆன்மீக ஞானத்தை பெறுவதில் இருந்து உங்களை தடுக்கும். இந்த லோகங்கள் இதுவரை பார்த்து எப்படி இருக்கின்றன என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? கீழே உள்ள கருத்துகளில் உங்கள் எண்ணங்களை பகிரவும். வீடியோவை போலவும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். 9. விடல லோகம். உயிரினங்கள் தீவிர ஆசைகளை அனுபவிக்கும் இடம், ஆனால் வெளியேற வழி இல்லை. இந்த லோகத்தில் பொருள் ஆசைகளிலிருந்து தப்பிக்க முடியாது. இது காம மற்றும் பேராசையால் மட்டுமே இயக்கப்படும் வாழ்க்கையை வாழ்வதன் விளைவுகளை குறிக்கிறது. 10. சுதல லோகம். இந்த சாம்ராஜ்யம் அரக்க அரசன் பாலியின் தாயகமாகும். இவர் ஒரு தெய்வீக போருக்கு பிறகு இங்கு அனுப்பப்பட்ட வலிமை மற்றும் பெருமையின் உருவமாகும். பெரும் சக்தி உள்ளவர்கள், ஆனால் அதை சரியாக பயன்படுத்துவதற்கான ஞானம் இல்லாதவர்களுக்கான இடம் இது. 11. தலதல லோகம். மாயா என்ற அரக்கனால் ஆளப்படும் இருள் நிறைந்த இடம். இது ஆழ்ந்த அறியாமையை குறிக்கிறது. தனிநபர்கள் தங்கள் சொந்த மாயைகளால் பிணைக்கப்பட்டால் பிரபஞ்சத்தின் உண்மையை காண முடியாது. 12. ரசதல லோக. தீய உயிரினங்கள் வசிக்கும் ஒரு சாம்ராஜ்யம். அது பாம்புகள், பேய்கள் போன்ற சக்தி வாய்ந்த மனிதர்களுடன் தொடர்புடையது.
பயம் மற்றும் தீமையின் மூலம் ஆன்மாக்களை ஜட பொருள்கள் உலகத்துடன் பிணைக்கும் எதிர்மறை சக்திகளை இந்த சாம்ராஜ்யம் பிரதிபலிக்கிறது. 13. பாதாள லோகம். பாம்புகள் மற்றும் இருண்ட மனிதர்களால் நிரப்பப்பட்ட மிக தாழ்ந்த பகுதி. இது பெரும்பாலும் நரகமாக சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் சில வேதங்கள் இங்குள்ள உயிரினங்களுக்கு அபரிமிதமான சக்திகள் உள்ளதாக கூறுகின்றன. மிக தாழ்ந்த சாம்ராஜ்யமான இங்கு நாம் மிகப்பெரிய மறைக்கப்பட்ட சக்திகளை காண முடியுமா? 14. அதோ லோகம். துன்பத்தின் ஆழமான இருண்ட சாம்ராஜ்யம் ஆன்மாக்களின் மிக தாழ்ந்த நிலையை அடைந்தவர்களுக்கான இடமாக கருதப்படுகிறது. இது தெய்வீகத்திலிருந்து பிரிந்ததன் இறுதி நிலை. இது ஒரு ஆன்மீக கருந்துளை. நாம் 14 லோகங்களையும் பார்த்தோம். ஒவ்வொன்றும் வெவ்வேறு அளவிலான ஆன்மீக வளர்ச்சி, கர்ம விளைவுகள் மற்றும் மனோதத்துவ நிலையை குறிக்கின்றன. பிரம்மாவின் மிக உயர்ந்த பகுதிகளிலிருந்து பாதாளத்தின் ஆழம் வரை இந்த லோகங்கள் வாழ்க்கை மற்றும் இறப்பிற்கு பிற்பட்ட வாழ்க்கை பற்றிய நமது கருத்துக்கு சவால் விடுகின்றன. ஆனால் இங்கே கேள்வி, இந்த பகுதிகள் உண்மையில் உள்ளதா அல்லது அவை உருவகமா? 14 லோகங்கள் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் ஆன்மீக சிந்தனைகளின் அடையாளமாக இருக்க முடியுமா? மேலும் இது போன்ற புராண விஷயங்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அதுவரை நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் நாம் புரிந்து கொண்டதை விட மிகப்பெரியது மற்றும் மர்மமானது.